ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஷாமி தரப்புலேருந்து இப்போ புதுசாக லான்ச் ஆன Mi CC9 Pro அப்படி இல்லாட்டி வந்து குளோபலாக Mi Note 10 அப்படிங்கிற அழைக்கப்படுற அந்த ஃபோனோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பொறுத்துக்கு நான் உங்கள் பிரவீன், நீங்கள் பார்த்துருக்கிறது பிகடெக் தமிழ். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நீங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிசைன் அண்ட் பில்டுன்னு பார்க்கல Mi CC9 Pro வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து கார்னிங் ஒரு 5 ப்ரொடக்ஷனோட பில்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க சேசி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அலுமினியம் ஃப்ரேமில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே சாலிடான ஒரு ஃபோன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனோட திக்னஸ்னு பார்க்கல 9.7 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு திக்கான ஃபோன் தான். அது மட்டும் இல்லாமல் 210 கிராம் வெயிட். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது கொஞ்சம் ஹெவியான ஃபோன் தான். அதுக்கு என்ன காரணன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ ஓவரால் பில்டு பர்ஸ்பெக்டிவ் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ டிசைனை பார்க்கும்போது பின்னாடி கொடுத்துருக்க அந்த கிரேடியன் லுக் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், நல்லா செட்டிலாக இருக்கும் சொல்லலாம். பில்டு வைஸும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ பில்ட் அண்ட் டிசைனை பொறுத்த வரைக்கும் இங்கே Mi CC9 Pro வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. டிஸ்பிளேன்னு பார்க்கல இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 6.47 இன்ச் கொண்ட ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேயோட கலர் ரெக்யூரேஷன்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். முக்கியமாக சொல்லலாம் பிளாக்ஸ் எல்லாம் ரொம்ப டீப்பாகவும் மிங்கியாகவும் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா AMOLED டிஸ்பிளேவே அந்த ரிச்சான ஒரு கான்ட்ராஸ்ட் கொண்ட ஒரு கலர்ஸ்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது தான். ஸோ AMOLED டிஸ்பிளேங்கிறனால இங்கே வந்து டிஸ்பிளே குவாலிட்டி ரொம்ப சப்போர்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 600 nits வரைக்கும் பிரைட்னஸ் வந்து போகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்பவே பிரைட்டான டிஸ்பிளே தான். அது மட்டும் இல்லாமல் இதில் HDR10 சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் DCI-P3 100% கலர் கிராமிக் கோடிங் வந்து மேட்ச் ஆகும். ஸோ ரொம்பவே கலர் அக்யூரஸியாகவும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக இங்கே பார்க்கல டிஸ்பிளேல ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே தான் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கல இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனில் இப்போ வந்து ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் இருக்க ஒரு நல்ல ப்ராசஸரான ஸ்னாப்ட்ராகன் 730G அப்படிங்கிற கேமிங் ப்ராசஸர் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் வந்து பார்த்திங்கன்னா 8 nm டெக்னாலஜி பில்ட் பண்ணியிருக்கனால இதோட பேட்டரி லைஃபும் ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ பார்த்த வரைக்கும் ரொம்ப நல்ல ஒரு பேட்டரி லைஃப் கொடுக்குற ஃபோன்ஸ் எல்லாம் வந்து இந்த 730G சிப்செட் கொண்ட ஃபோன்ஸாக தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் பேட்டரி லைஃப் இந்த ஃபோன்லேயும் ரொம்ப அருமையாக இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து கேமிங் சைடுன்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா adrino 618GB வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ் எல்லாமே வந்து ஃபுல் ரெசல்யூஷனில் நல்ல ஹை கான்ஃபிகரேஷனில் வந்து ரொம்ப சூப்பராகவே ஸ்ட்ரீம் ஆகும். அதுவும் இல்லாமல் ஃப்ரேம் ட்ராப்ஸ் எதுவுமே இல்லாமல் வந்து ஸ்மூத்தாக வந்து கேம் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த 730G ப்ராசஸர் வந்து ஒரு நல்ல ப்ராசஸர்னே சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டே டு டே டாஸ்க் ஆகட்டும், மல்டி டாஸ்கிங், இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் இந்த ஸ்னாப்ட்ராகன் 730G வந்து ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய தான். ஸோ பர்ஃபார்மன்ஸில் இங்கே ஒரு நல்ல சிப்செட் தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. கேமராஸ்ன்னு பார்க்கும்போது இங்கே தான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செக்டாரான ஃபோனாக தான் வந்து இது கன்சிடர் பண்ணுறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து 5 கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இதில் இருக்க ஹைலைட்டிங் ஃபீச்சரான மெயின் கேமரா வந்து பார்த்திங்கன்னா 108 MP கொண்டதாக இருக்குது. ஸோ அந்த கேமரா வந்து பார்த்திங்கன்னா f1.7 அப்பச்சர் லென்ஸோடு கொடுத்துருக்காங்க. இது சாம்சங் GW2 சென்சார். ஸோ ஃபோனோட இதில் கொடுத்துருக்க இந்த சென்சார்னால ரொம்ப டீட்டெயிலான ஷாட்ஸ்லாம் இருக்குமே சொல்லியிருக்காங்க. பேசிக்காக அது வந்து 27 MP ஷாட்ஸ் தான் இருக்குது. அதுவும் வந்து நல்லாவே கிறிஸ்பியாகவே இருக்குன்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 MP டெலஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இது 2x ஜூமில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியாக ஒரு 5 MP இன்னொரு டெலஃபோட்டோ ஜூம், அது வந்து 5x ஆப்டிக்கல் ஜூமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து 50x வரைக்கும் ஜூம் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோனில் எடுக்கிற ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். எந்த ஒரு குறையும் இல்லை இப்போ பார்த்த ரிவ்யூஸ் வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 20 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. கூடவே ஒரு 2 MP மேக்ரோ ஷார்ட்ஸ் லென்ஸ் எடுக்கிற ஒரு கேமரா வந்து கொடுக்குறாங்க. எடுக்கிற ஷார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப கிறிஸ்பியாகவே இருக்குது. வீடியோ கேப்பபிலிட்டிஸ் பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா 4K 30 FPS வரைக்கும் ரெக்கார்ட் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் எடுக்கிற வீடியோ குவாலிட்டிஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. செல்ஃபி சைட் பார்க்கும்போது முன்னாடி இருக்கிற அந்த வாட்டர் நாச்சில் வந்து பார்த்திங்கன்னா 32 MP செல்ஃபி கேமரா வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் எடுக்கிற ஷார்ட்ஸும் வந்து நல்லாவே ப்ரொடியூஸ் ஆகுது. ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஃபோனை வந்து கேமரா சென்ட்ரிக்காக தான் வந்து இங்கே Xiaomi தரப்பில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஃபோன் சொல்லலாம். கேமரா பொறுத்தவரைக்கும் தாறுமாறான ஃபோன் தான் இது. ரேம் அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் வேரியண்ட்டாக வந்து 6GB RAM 128GB அப்படிங்கிற ஸ்டோரேஜ் வருது. இதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா 8GB RAM 256GB அப்படிங்கிற இன்னொரு ஸ்டோரேஜ் வருது. இந்த ஃபோனில் மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் வந்து கிடைக்காது. ஸோ ஹையர் ஸ்டோரேஜ் வேரியண்ட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக ஒரு நல்ல யூஸாகவே இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஃபோன் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா Android 9 Pieல வந்து ரன் ஆகுது. ஆன் டாப் ஆஃப் கஸ்டம் யூஐயான MIUI 11 அப்படிங்கிற OSல வந்து ரன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் அதே மாதிரி டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்டு கிடையாதுங்கிறனால இங்கே டூவல் சிம் ஸ்லாட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அது இங்கே நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ இது ஒரு சின்ன டவுன் சைடாக இருக்குது.
பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கையில் முன்ன சொன்ன மாதிரி இந்த ஃபோன் ஏன் வெயிட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து 5260 mAh பெரிய பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேட்டரியை கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக சான்ஸே கிடையாது. ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே இதெல்லாம் கன்சிடர் பண்ணல ஒரு நல்ல பவர் பேக்டு ப்ராசர் உள்ள ஒரு மொபைல் கொண்ட ப்ளஸ் ஒரு நல்ல பேட்டரி லைஃப் உள்ள ஒரு மொபைலாக தான் இந்த ஃபோன் வந்து விளங்கும்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் டைப் சி சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இந்த ஃபோனில் இருக்கும். சார்ஜரும் இன்க்ளூட் பண்ணுறாங்க. இதன் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து வெறும் 65 நிமிஷத்தில் வந்து பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய பேட்டரி வந்து இவ்வளோ ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணுறது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ அதுவும் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறது இன்னும் ஒரு நல்ல விஷயமா படுது. ஸோ பேட்டரின்னு பார்க்கும்போது பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் இந்த ஃபோனில் ரொம்பவே நல்லாவே இருக்கும். கடைசியாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங்னு பார்க்கும்போது இந்த ஃபோனோட பேஸ் வேரியண்ட்டான 6GB RAM 128GB இன்டெல் ஸ்டோரேஜ் கொண்ட வேரியண்ட் வந்து இது வந்து சைனாவில் லான்ச் ஆகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய மதிப்படி சுமார் 28,000 30,000 அப்படிங்கிற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வருது. ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட் பார்த்திங்கன்னா இந்த ஃபோன் வர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு கேமரா மேலே க்ரேஸியாக இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த Xiaomi Mi CC9 Pro அப்படிங்கிற ஃபோன் வந்து கண்டிப்பாக ஒரு வர்த்தான ஃபோன் தான். இதே வந்து குளோபலாக வந்து Mi Note 10 அப்படிங்கிற ஒரு ப்ரைஸில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபோன் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு தாறுமாறான ஃபோன் தான். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல கேமரா கொண்ட அதே மாதிரி பார்த்திங்கன்னா DxO மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் ஸ்கோர் வந்து இந்த ஃபோன் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு. ஸோ ஒன்று கண்டிப்பாக சொல்லணும்னா கேமரா பொறுத்தவரைக்கும் ஒரு தாறுமாறான ஃபோன் தான். பட் பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கையில் 730G வந்து எந்த இதுலையும் குறைச்சல் இல்லை. பட் ஹையர் பர்ஃபார்மன்ஸ் கொண்ட சிப்பு இது கிடையாது. ஏன்னா K20 Pro வந்து பார்த்திங்கன்னா 25,000 அப்படிங்கிற ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வர அந்த காரணத்தினால இந்த ஃபோன் வாங்கணும்னு விரும்புகிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து கேமரா மேலே க்ரேஸாக இருக்க ஒரு நபராக தான் இருக்கணும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ பார்த்த இந்த Mi CC9 Pro ரிவ்யூ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே இருக்க செக்ஷனில் உங்களுக்கு இருக்கிறதுக்குலாம் மறக்காமல் சொல்லுங்கள். மேலும் இதே மாதிரி டெக் அன்பாக்சிங் மற்றும் டெக் ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு பிகேடி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.